தமிழ் சினிமாவில் ஏகோட பிரச்சனை இருந்தாலும் இப்போ சமீப காலமாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான் வந்து இந்த 1000 கோடி பிரச்சனை. தெலுங்குல பார்த்தீங்கன்னா 2,000 கோடி இருக்குது. இப்போ 3வது புஷ்பா வந்துடுச்சு. கன்னட சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா KGF இருக்கு 1000 கோடி. அப்படி அந்த பக்கம் ஹிந்தியில் போனீங்கன்னா தங்கலு ஜவானு பத்தான்றானுங்க 1000 கோடிடா அப்படின்றானுங்க. ரொம்ப புழுக்கமாக இருக்குல்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 1000 கோடி மற்ற இண்டஸ்ட்ரி இருக்கும்பொழுது இந்தியாவில் வந்து மிக முக்கியமான இண்டஸ்ட்ரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. பட் என்ன பிரச்சனைனா இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் கூட 1000 கோடி அடிக்கவே இல்லைங்க. இதனால வந்து தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் கைக்குட்டி சீக்கிரமே ஆயிடுச்சு நம்ம நிலைமை. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து இந்த 1000 கோடி எந்த படம் எடுக்கும், உண்மையிலே இது எவ்வளவு பெரிய முக்கியம், என்ன பண்ணா எடுக்கலாம் அப்படின்ற பத்தி தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகே ஓர வசதியில போயிடலாம். லைக் பண்ணீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 கல்ச்சர். அதாவது என்ன, இந்த 1000 கோடி எடுத்த பெரும்பாலும் படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 மூவிஸ் தான். உதாரணத்துக்கு பாகுபலி 2 அது 1000 கோடி, இப்போ புஷ்பா 2 அது 1000 கோடி. 1000 கோடின்றானுங்க, 1700 கோடின்றானுங்க. உண்மையாக சொல்றாங்களா பூரானே தெரியல. அது என்ன எல்லாருக்கும் அதே கேள்வி வருது. பார்த்தா ஒரு ஆளை பார்த்து நம்பணுங்க. எப்படி அதுக்கிட்ட 1700 கோடி போவோம். அவ்வளோ பக்கம் இந்தியா இருக்காடுங்க. எனக்கு காது குத்து சின்ன விஷயம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து KGF பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மூவி தான். பட் இந்த பிரின்ஸ் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் அள்ளிடுறாங்க. அள்ளிட்டு அந்த படத்துக்கு வந்து அந்த செகண்ட் படத்தோட ப்ரொமோஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் குவாலிட்டியாக கொடுத்து எல்லாத்தையும் பாரு 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 அப்படின்னு சொல்ல வச்சுட்டு அதன் பிறகு பார்ட் எடுத்து ஹைப் கொடுக்குறது தான் வந்து ஒரு இந்த 1000 கோடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குது. சரியா சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா KGF எடுத்துக்கலாம். KGF 1 வந்து படம் இட்டு தான். பட் அந்த படத்தை KGF 1 வரும்போது சிலருக்கு மாற்று கருத்து இருந்துச்சு. இந்த படம் அந்த மாதிரி சில பேர் பிடிக்கல நானுங்க, சில பிடிச்சிருக்கு நானுங்க. அதுக்கும் மேல அந்த கலர்ஸ் வந்து போறதுக்கு படமே இல்லாம சலாம் ராக்கி பாய்னு போட்டதே போட்டு 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 தேய்ச்சி தமிழ்நாட்டில் எவனாவது ஒருத்தம் கூட KGF பார்க்காம இருக்க கூடாதுடா அப்படின்ட்டு வேலை பார்த்தாங்க இந்த கலர்ஸ் டிவி. நான் ஜியோ பாஸ் பண்றேன். எல்லா பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்னு ஒரு இடம் விடாம இந்த ஆர்டர் அனுப்புங்க. தமிழ்நாடு முழுக்க போகணும். ஃபர்ஸ்ட் பார்ட் விஷயமே வந்து இந்த படத்தை வந்து பயங்கர ப்ரமோஷன் ஆயிடுச்சு. இதனாலே வந்து பார்ட் 2 வந்து வருது, நல்லா இருக்கும், போய் பார்க்கணும்ட்டு எல்லாம் ஹைப்ல இருந்தாங்க. இதே மாதிரி தான் பாகுபலியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிருப்பாங்க படத்தை. கிளிஃப் ஹேங்கர்ல தொங்க விட்டு போயிட்டாங்க கதையை. கட்டப்பா வந்து பாகுபலியை கொண்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு அங்கே அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் தெரியலையே அப்படின்ற ஒரு ஹைப்போட தான் வந்து செகண்ட் பார்ட் வந்து விட்டுருந்தாங்க. செகண்ட் பார்ட் பயங்கர ஹிட்டாக இருந்தது. பட் என்னன்னா இவங்க வந்து பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பிளான் பண்ணி எடுத்து அதனால இட்டு கொடுத்தாங்க, ஹிட்டாக இருந்தது. புஷ்பாவும் தான். ஆனால் புஷ்பா நம்ப முடியல 1000 கோடின்றதுலாம். அந்த பணத்தில் எங்கே வச்சிருக்க மொத்த விவரமா எனக்கு வேணும். ஏதாவது 1000 கோடி நியாயம் ஆகுது. 1700 கோடி விட்ட போக முடியும். 3000 கோடி 5000 கோடி இட்டு அதான் காசா படமா போய் எடுத்து விடு. இத்தனை கோடி போட்டு படம் பார்க்க ஆளுகிறாங்களா முதல்ல தமிழ் இந்தியாவில். ஆனால் அந்த அளவுக்கு வராத படம் யாரா நீங்க. இதை பற்றி தனியாக சொல்கிறேன். இதை பற்றி உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் குவாலிட்டி. என்னதான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருந்தாலும் பார்ட் 1ஓட பார்ட் 2ஓட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அவங்க போட்ட பணம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து பணத்தை வந்து படத்தில் போட்டுருப்பாங்க. நாட்ட சேலரி கொடுத்து விட்டு இந்த ஹீரோவுக்கு 100 கோடி கொடுத்து விட்டு 100 கோடி பட்ஜெட்டுங்க அப்படின்னு கொடுத்தாங்க தெரியுமா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டென்ட்ல காசு போட்டிருப்பாங்க. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். சரியா சொன்னால் கன்னட சினிமா எடுத்துலாமே. கன்னட சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது கன்னட சினிமா. மற்ற இண்டஸ்ட்ரி யோசிச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஃபேமஸான இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது. பட் அப்படி இருக்கும்போது KGF நல்லா வரணும்ட்டு ஆக்டர் யாஷ் வந்து இந்த படத்தை சம்பளமே வாங்கலையாமா பார்ட் 2க்கு. இந்த படம் நல்லா வந்தால் மட்டும் போதுங்க அப்படின்ட்டு வந்து இது ஓரளவு ஒர்க் பண்ணாராமா. அந்த படத்தை ஹிட் ஆகிடணும்னு கஷ்டப்பட்டாங்களாமா. இந்த அளவு டெடிகேஷனோட அந்த படத்தை ஒர்க் பண்ணதுனால தான் அந்த படம் ஹிட் ஆச்சு, பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. பட் இதே விஷயம் நீங்க வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லலாம் இந்த ஆக்டர் சேலரி எடுத்துங்களேன். இப்போ ஒரு முன்னாடி ஆக்டர் இருக்காரு அப்படின்னா அவரோட சேலரி வச்சுதான் வந்து அவர் எந்த அளவுக்கு மாசா இருக்காரு அப்படின்றத இவங்க முடிவு பண்றீங்க. உதாரணத்துக்கு அவர் 100 கோடி சம்பளம் வாங்குவாரு அப்படின்னா தான் ஒரு பெரிய ஹீரோ, இத்தனை சம்பளம் பெரிய ஹீரோ அப்படின்ற ஒரு இது இங்க மாயை இங்க இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர் படம் போட்டு பாடுறாருன்னா ஒரு 100 கோடி போட்டு பாடுறாருன்னா பத்திக்கு அதான் பெரிய பட்ஜெட். உதாரணத்துக்கு எந்திரெல்லாம் பாத்தீங்கன்னா 120 கோடி ஒரு 150 கோடி பார்த்துருப்பாங்க. அது பெரிய பட்ஜெட், பெரிய படம். ஒரு ஹீரோவோட சம்பளமே 100 கோடி போயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ரொடியூசரால எப்படி அந்த படத்தோட ப்ரொடக்ஷனுக்கு காசு போட முடியும்? கரெக்டா சொல்றது? கரெக்ட் மேட்டு
இப்போ வந்து பாருங்க ஒரு ஹீரோக்கு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த காசு அப்படியே வந்து படத்துக்கு போட்டி கதை திரைக்கதை மேக்கிங்லாம் வந்து ரொம்ப நல்லா வரும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழில் அதெல்லாம் பண்ணுறது இல்லை, ஆக்டருக்கு சம்பளம் ஊற்றுறமா அந்த ப்ரொமோஷன் வந்துடுச்சா அந்த ஃபேன்ஸ் பார்த்துக்குவாங்க. சரி இது இந்த விஎஃப்எக்ஸ் சார் அந்த ஃபேன்ஸ் பார்த்துக்காங்கப்பா கொடுப்பா எல்லாம் ப்ரொமோஷன் ஆகிடும்பா அப்படின்ட்டு ஒரு ஹீரோ தள்ள படம் காய்க்கிறாம ஹீரோ தள்ள வச்சு ஓடி போயிடுவாங்க. ஸோ இதனால தான் வந்து சில படங்களோட குவாலிட்டின்றது கொஞ்சம் அடி வாங்குற மாதிரியும் இருக்கு. இதே மாதிரி பார்த்தா நேட்டிவிட்டி ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்னா அது வந்து ஃபுல் நேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சிங்கிள் ஒரு வட்டாரம் படமாக இருந்துச்சு அப்படின்னா அது பல பேர் கொட்டாது. ஆனால் புஷ்பா வட்டார படம் தான் இல்லை, எதிர்த்து போய் பார்த்தாங்கன்னு தெரியல. பொதுவாக இந்த மாதிரி 1000 கோடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேன் இண்டியா மாதிரி இந்தியா முழுக்க ஓட்டுற மாதிரி கண்ணம் தான் இருக்கணும். உதாரணம் சொன்னால் கல்கி எடுத்துக்கலாம். கல்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பேஸ் போய் இந்தியன் கார்ட்ஸை பேஸ் வச்சிருப்பாங்க. இந்தியானா இப்போ இருக்கிற இந்தியா இல்லாமல் நாங்கள் வந்து ஃபீச்சருக்கு போகிறோங்க ஃபீச்சர் வச்சிருக்கிறோங்கன்ட்டு சைபர் பங்க் கான்ஸ் எடுத்திருப்பாங்க. அது ஒட்டி ஒட்டாமல் இருந்துமே இந்த இந்தியன் மைத்தாலஜி வச்சதுனால அந்த படம் தான் 1000 கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதே தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம்லாம் கிடையாது கல்கி மாதிரி, அது வெறும் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான். அதுவுமே ஹிட்டான காரணம்னா இங்கே வந்து இந்த காலம் வேணாம்ப்பா இங்கெல்லாம் ஒரு கல்ச்சர் காட்டணும், நம்ம வந்து ஃப்ரீடம் போயிடும். அங்க போயிட்டோம்னா அது எல்லாமே கரெக்டா செட் ஆயிரும். ஏன்னா இந்தியான்னு ஒரு மாதிரி ஒத்துமையாயிருவாங்க தெரியுமா இந்தியன் ஃப்ரீடம் பத்தி பேசும்பொழுது. ஸோ ஆனால் சுதந்திர காலத்துக்கு போடுவோன்ட்டு சுதந்திரத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது பயமா இட்டா இருந்திருக்கும். ஆல் இந்தியா எல்லாருக்குமே வந்து கரெக்டாக சிங்க் ஆயிருக்கும். பிரிட்டிஷ்காரன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது தப்பிச்சு வரணும் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பேன் இந்தியா ஃபிலிம் பிளான் பண்ணிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க, எடுத்துப்புட்டு மல்டி லாங்குவேஜ் டப்பிங் பண்ணிடுறாங்க. டப்பிங் பண்ணி பேன் இந்தியா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அதான் நெகிட்டு போயிருது. இதான் சொன்னா கங்கோவா எடுத்துக்கலாம். கங்கோவா பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து ஹிந்தியில் தெலுங்குல எல்லாம் டப் பண்ணாங்க. ஹிந்திலேருந்து வெளில இறக்குனாங்க, வெனிதேல இறக்குனாங்க. பட் என்ன இறக்கியுமே அந்த படத்தில் வந்து சில கிரிஞ்சு கண்டென்ட்களாலையும் தேவையில்லாத பிளாட்டாலையும் மெயின் கதையை சொல்றதை விட்டு கண்ட கதையை சொன்னதுனாலையும் அந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. செகண்ட் ஹாஃப்ல வர கடலாம் மனுவே மதிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமா. ஏன் உள்ளூர்லேயே வந்து ஒரு தேவலாம் பேசின பாலிடிக்ஸ் ஆலையும் உள்ளூர்லேயே வச்சு படத்தை அடிச்சு அமைச்சு விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடியில் பண்ணி செய்திருக்கு. ஓடியில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிஞ்சி கண்ணெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஒரு பாட்டே இல்ல, சரவணாஸ் ஆடுறல பாட்டு அதுவும் கட் ஆயிடுச்சு. இந்த பிரான்சிஸ் பசங்க ஃபுல்லா கட் பண்ணி போட்டுருக்காங்க. இதை பண்ணதாடி முதலே பண்ணிருக்கலாம்ல, முதல்ல கட் பண்ணி தேடல கட் பண்ணி விட்டு ஓடில ஃபுல்லா விட்டுருலாம்ல. ஏன் இப்படி பண்றீங்க? முக்கியமா தான் ஒற்றுமை. தெலுங்கானியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த நடிகர் என்ன ஆக்டரா இருந்தாலும் சரி, இவங்க வந்து இந்த ஆக்டர் அடிச்சிருக்காரு அங்க உண்மத்தை கக்கணும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து இங்க படம் மொக்கன்னு சொன்னா இங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது, இவர் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, தெலுங்கு படத்தை இது பண்றீங்க தெரியுமா அப்படின்னு வந்து சண்டை போடுவாங்க. என்ன கரை வச்சாலும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க சில பேர். எங்களுக்கு தெரியாது பாடன்னா அடிப்பா. இந்த மாதிரி வந்து நான் தெலுங்கண்டா அதனால தெலுங்க சப்போர்ட் பண்ணுவேன்டா அப்படின்ற ஒற்றுமை அவனுக்கிட்ட இருக்குது. பட் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமை கிடையாது. இப்போ விஜய் படம் வந்தா அஜித் ஃபேன்ஸ் படிக்கிறது, அது என்ன நான் அடிப்பண்டா அஜித் விஜய் படம் ஓட மாட்டேன்டா அப்படின்றது. அஜித் படம் வந்தா விஜய் ஃபேன்ஸ் அடிக்கிறது. பெருமையா கடமை இல்ல சூர்யா ஃபேன் படம் வந்துச்சுன்னா 2 ஃபேன்ஸும் கை கோத்துக்கிட்டு சூர்யா படத்தை பத்திரமா முடிச்சு விட்டுறது. அதானே உலக வழக்கம். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒற்றுமை இல்லாம இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சில படங்களை வந்து இங்க பெருசா போக மாட்டேங்குது. ஏன் சொன்னா ஒரு படம் வந்து முதல்ல ஓடுது எல்லாம் பணம் சம்பாதிக்கணும், ஒரே வழி அதை ஹோம் டவுன்ல தான் பணம் சம்பாதிக்கணும். அதாவது தமிழ் படம்னா தமிழ்ல ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஹிட் ஆகணும், அப்புறமா தான் மற்ற ஸ்டேஜுக்கு போய் அங்க வேலை ஃபேமஸ் ஆகும். இங்க மற்ற தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஹிந்தியில போய் ஹிட் ஆகும், வடக்கு பக்கமான ஹிட் ஆகும். அதான் சொன்னா இந்த இப்போ வந்து புஷ்பா கல்கி பாகுபலி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய கலெக்ஷன் சவுத் இந்தியா கிடையாது, நார்த் இந்தியா தான் அதிகமாக கலெக்ஷன் உங்களுக்கு. காரணம் அவங்க ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா பாரி போட்டான். இங்க ஊரை பத்தி பேசுறாங்க, எங்க சாமி பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து பார்த்து கலெக்ஷன் அள்ளி விட்டானுங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம டாய் சண்டை போட்டுட்டு தான் வச்சுக்கோ. இங்க நார்த் இந்தியாவுக்கு போவோம்னா போவாது. இப்ப அங்க போவா என்ன பண்றானுங்க, சில பேர் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறானுங்க. புஷ்பா பண்ணலாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் கழுவி கொடுத்த வேண்டிய விஷயம். ஏன்னா புஷ்பா ஒண்ணு வந்த டைம்லயே வந்து ஒருத்தன் திருட்டு கேசி அதை கொலை கேசி மாறிட்டான். மாறி ஏன்டா அதை பண்ணுன்னு கேட்டா அவன் சொல்லியிருக்கான் வடக்குல, நான் வந்து புஷ்பா படம் பார்த்தேன், அதுல அவர் வந்து பெரிய பணக்காரனாரு, நானும் அந்த மாதிரி பெரிய பணக்காரன் ஆக போறேன், அதனாலதான் கிரைம்ல ஈடுபட்டேன்ட்டு கிறுக்குத்தனமா வாக்குமா கொடுத்துருப்பா அந்த வடக்க படிக்காத தற்குறிப்பில்லை. ஏன்டா 1000 கோடி அழுறீங்களே கண்டென்ட் குவாலிட்டி காட்ட மாட்டீங்க, தெரியல இருக்குடா சண்டே வரணும். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இந்த 1000 கோடி அப்படின்ற விஷயம் வந்து எதனால பூம் ஆச்சுன்னா இந்த மாதிரி பேன் படங்களால் தான். இந்த பேன் இண்டியன் படம் கிட்ட அந்த காரணம்னா இந்திய ஆடியன்ஸ் தான். இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து படம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மார்வல் படம் மாதிரி கலர்ஃபுல்லாடே ஒரே கலர் தூக்கணும், அப்பதான் பாப்பாடுங்க. புஷ்பா படம் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், ஃபுல்லா ஒரே கலர் அடிச்சிருப்பானுங்க, ஃபுல்லா வந்து பயங்கரம் இந்த கலர் டோன் யூஸ் பண்ணிருப்பானுங்க. கண்டென்ட் விட்டுருங்க, இந்த ரைட்டிங்ல அந்த அதை விட்டுருங்க, பட் மேக்கிங்ல வந்து குவாலிட்டியா இருந்திருக்கும். அது வந்து கண்ணை பறிச்சிருந்தது நம்ம பார்த்துருப்பானுங்க. தேங்க்ஸ்பா.
இந்த மாதிரி நம்ம ஊரில் படங்கள் வருதானா அது வந்து டவுட் தான். ஆக்சுவலி லியோவில் தான் மேக்கிங்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கதை திரைக்கதை விஷயம் அப்படின்றனால தான் அந்த படம் வந்து பெருசாக போகலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஷயம்னா நீங்கள் இங்கே யாருமே ஒரு கண்டென்ட்டில் பெட்டு கட்டி பாடுகிறதே இல்லை. அது முன்னாடி இருந்துச்சு, முன்னாடி ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த படம்லாம் ஓடும், இந்த கதை நல்ல கதை ஓடும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ யாருமே வந்து கண்டென்ட்டை பார்த்து இது பண்ணுறது கிடையாது. எல்லாம் இந்த ஹீரோ வச்சு பாடுப்போம், அந்த ஹீரோ வச்சு பாடுப்போம், இந்த படம் ஓடிச்சு இவரு வச்சு பாடுப்போம் அப்படின்ட்டு ஹீரோ பேஸ் போய் பாடுறாங்களே தவிர ஒரு கன்னட பேஸ் பாடுகிறதே கிடையாது. முக்கியமாக இங்கே ஹீரோ யாருமே வந்து ஒரு டைரக்டர் நம்பி இத்தனை வருஷம் எடுத்து கொடுக்குறது கிடையாது. அப்படி சொல்றதுன்னா பாகுபலிக்கு இதெல்லாம் எடுத்துங்களேன். பிரபாஸ் வந்து கிட்ட 2 வருஷமா ஒரு படமே வரல. இந்த பாகுபலிக்கு மட்டும்தான் அவர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த படத்துக்கு மட்டுமே. ஈவன் அதே தான், இதே மாதிரி தான் கேஜிஎஃப்மே. பட் நம்ம ஊர்ல வந்து ஒரு ஆக்டர் கிட்ட போயிட்டு ஐயா ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கண்ணா, யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. பாஸ் யார் சொன்னதே, என் தலை விக்ரம் இருக்கா பாஸ், ஐ படம் தெரியுமா, 2 வருஷமா படமே வரல. சரி வரல, அப்ப அந்த படம் என்னாச்சு? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஐ படம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தங்கலான் படத்தை காணாம போயிட்டார் பாஸ். சொன்ன மாதிரி தங்கலான் கங்குவான் தனித்தனியா எடுத்ததுக்கு பதில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கங்கலான் அப்படி வச்சிருந்துருக்கலாம். இவரும் 2 வருஷம் டைம் கொடுத்தது, அவர் டைம் கொடுத்துருக்காரு. 2 பேரும் அம்மாளுக்கு பண்ணி படம் தெரிஞ்சிருக்கலாம். நக்கல்யா அவனுக்கு. ஸோ 2 இயர்ஸ் ஒரு ஆக்டர் வந்து ஒரு டைரக்டர் நம்பி ஒரு கண்டென்ட் நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படம் எடுத்தா மட்டும்தான் ஒரு டெடிகேஷனாக இருக்கும். பட் டேரக்டர்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு மணியாக தான் மேய்க்க பார்க்கலாம் தவிர ஒரு டெடிகேஷன் கொடுத்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா இல்லை. இந்த விஷயம் வந்து சங்கர் கிட்ட இருந்துச்சு. சரியா சொன்னால் ரோபோ எடுத்துக்கணும். ரோபோ அவருக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட். ரோபோல சின்ன ஆட்டையை போட்டு சிரிப்பார் இல்லைன்னு சொல்ல. பட் இப்படி படம் எடுக்கணும்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஆல்ரெடி ஆண்டவர் வச்சு ட்ரை பண்ணி அப்புறம் வந்து ஷாருக் கான் கிட்டலாம் பேசி இதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம அப்புறம் ஐங்கரன் பிக்சர்ஸ் வந்து பாதியிலே கலந்து ஓட, அதாவது சன் பிக்சர்ஸ் வந்து தான் அந்த படத்தை கரெக்டாக எடுத்து முடிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவருடைய படைப்பிலேயே வந்து சிறந்த படைப்பா வந்து இந்திரன் நிற்கும் இருக்குது காரணம் அவ்வளோ எடிகேஷன் பண்ணி படத்தை ஒர்க் பண்ணியிருப்பாரு, கஷ்டம் எடுத்து இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்ல வந்து யாராவது ஒர்க் பண்றாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய சந்தேகமே. உதாரணம் லியோ படம் எடுத்துங்க. லியோ படத்துக்கு 2 ரைட்டர்ஸ் பத்தாவது அந்த படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஒரு ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அதுல இருந்து எடுத்த ஒரு படம் தான். பட் அப்படி எடுத்துமே செகண்ட் ஹாஃப்ல சரியா ஒர்க் அவுட் ஆகாம அது ஆடியன்ஸ்ல போய் கனெக்ட் ஆகாம போயிடுச்சு. இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, டைமுக்குள்ள முடியணும்னு ப்ரெஷர் இருந்துச்சு, அதான் பண்ண முடியலன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. சரி வந்து எல்சி வந்து தேனம் பூத்திட்டாரு அதனால சரி பிடிக்கல அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து டேரக்டருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்காம ஒரு ஆம்பிஷனா ஒரு டேரக்டர் ஒரு படணும் அப்படின்னு பிளான் பண்ணாம லதாஜிகளா வந்து கதை எழுதிட்டு லதாஜிகளா பண்ற சில விஷயங்கள் தான் வந்து சரியா இதுவாகாம இருக்கு. சங்கர்ல எங்க போனானே தெரியலீங்க. அவர் வந்து சொல்றது ஒரு ஆள் எப்படி இருந்த மனுஷன் தேவையில்லாம இந்தியன் டூ எடுக்கிறன்ற பேர்ல மொக்க வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த பாட்டு கல்ச்சர் பாத்தீங்கன்னா சொல்றேன்ல, ஒரு படம் ஹைப் கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்ட்டு நிஜமா ஒரு படத்தை ஹைப் நல்லா கொடுத்துட்டு இந்தியனுக்கு பதில் வேற ஏதாவது படம் ஹைப் இது கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துதான் நான் இருக்குது. அதை விட்டு சும்மா அந்த இந்தியனை கூட்டு வந்து பாட்டு எடுக்கிறேன் அதுக்கு பாட்டு எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல இந்தியன் பாட்டுன்னு பேரையும் கெடுத்து விட்டு இப்ப பார்ட் 3 வருமா வராதான்னு தெரியாம நெட்ஃபிளிக்ஸ் ஓட போறாங்களாமா. ஜனவரி 7 26 தானே. என்னதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 கோடி எடுக்கணும் அப்படின்னா 1000 கோடி எடுக்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம ஊரில் பணம் ஓடினாலே போதும். அது 1000 கோடி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண மட்டும்தான் ஒரு படத்தில் 1000 கோடி எடுக்கவே முடியும். இந்த ஃபார்ம்லாம் கரெக்டாக வந்து இந்த தெலுங்கு படங்களும் இந்தி படங்களும் பண்ணிக்கிறது, அதனால வந்து இட்டு கொடுக்கிறது. பட் என்ன இருந்தாலுமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் புஷ்பா 1000 கோடி எடுத்தது. பட் இந்தி படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் கூட 1000 கோடி எடுக்கவே இல்லை. ஸோ 1000 கோடின்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வழி ஜெய 2 இருக்கலாம், இல்லை தலை 16 இருக்கலாம், இல்லை முக்கியமாக கூலியா இருக்கலாம். ஏன்னா ரஜினிகாந்துக்குன்றது மவுஸ்ன்றது ஆல் இந்தியா ஃபுல்லாவே இருக்குது. முக்கியம் வடக்குலேயே வந்து அவருக்கு ஒரு இது மார்க்கெட் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான படம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்கே ஹிட் பண்ணி படத்தை ஹிட் பண்ணவே முடியும். அது கண்டிப்பா நம்ம லோக்கியானுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பட்ட சிட்டுக்கு பாட்டுக்கே போட்டு இது பண்ணிருப்பாரு. கார்பரேஷன் கொடுத்துட மாட்டீங்கல்ல, ஏன் இண்டு கடத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க, கார்பரேஷன் கொடுத்துட மாட்டீங்கல்ல, கஷ்டமா இருக்கீங்க. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சோல்ஜர்ஸ், இந்த படம் 1000 கோடி எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து தளபதி படமா இல்லை நம்ம தலைவர் படமா இல்லை தலை படமா அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், போல சும்மா போதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி வேணா கமெண்ட் பார்க்கலாம், எதை பற்றி பேசுறாங்க நினைக்கிறத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.